சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். எதிரிகள் வீழ்வார்கள். 16 வகையான எதிரிகளும் வீழக்கூடிய ஒரே நேரம். நீங்க ஒரு திட்டமிட மாட்டீங்க, திட்டமிட்டுட்டீங்கன்னால் திட்டத்தை நீங்க உயிர் போறதுக்குள்ள நிறைவேற்றாமல் உங்க உயிர் போகாது. அப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்தாச்சு. துளாராசி நேயர்கள் இந்த சனிப்பயிற்சி மிகவும் 100க்கு 100% நன்மையை தருகிறது. அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி, சனி பகவானாகப்பட்டவர் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போறார். எப்போ போறாருன்னா, அதாவது ஒரு சில பஞ்சாங்கங்கள் பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுத்துங்கிறா, ஒரு சில பஞ்சாங்கங்களும் திருநள்ளாறு கோவில்கள்லையும் சனி பகவானுடைய க்ஷேத்திரமான திருநள்ளாறு கோயில்லையும் பார்த்தீங்கன்னா வருகிற 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது நம்ம துளாராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகளை செய்ய போகிறாருங்கிறத தான் பார்க்கிறோம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே, இஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அதாவது சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய க்ஷேத்திரத்திலும் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி விழா. பொதுவாக நவகிரகங்களில் முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். ஏன் இதை சொல்கிறேன்னா, சூரியன் தான் நவகிரகத்திற்கு அதிதேவதை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூரியன் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மாதம் தான். இந்த 9 கிரகங்களில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் அதிகமாக இருக்கக்கூடியது சனி பகவான் தான். 2.5 ஆண்டுகள், 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருந்து நன்மையும் செய்வார், தீமைகளையும் அதிகமாக செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். வேறு எந்த கிரகம் தெரியுதோ இல்லையோ, ஒருத்தர்கிட்ட என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார், அவர்கிட்ட நவகிரகங்கள் பேர் தெரியுமா, யார், நான் ஏதோ ஒரு பேர் சொன்னோடனே அவர் சொன்னது சனி பகவான் தான் சொன்னார். ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான தெய்வம், எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால் சனி பகவான் ஒன்று தான். ஏன்னா அவ்வளோ ஒரு, எதுக்காக சொல்கிறேன்னா, தன்னுடைய வேலையை சரியாக நன்மையை செய்தாலும் அவரை மாதிரி பர்ஃபெக்டாக நல்லது கொடுக்குற கால் கிடையாது, கெடுதல் பண்ணாலும் அவரை மாதிரி கெடுக்கிற கால் கிடையாது. அதனால தான் 7.5 சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அப்படியெல்லாம் ஒரு ராசினா ஒரு ராசியில் உட்காந்து ஒரு வருஷம், குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் ஒரு வருஷத்தில் இருப்பார், அடுத்த ராசிக்கு போவார். ராகு கேது 1.5 வருஷம், சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 மாதங்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம். இப்படி அந்த மாதம் அவங்க டேட் முடிஞ்சால் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்தால் 3 ராசியை ஒன்றா பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கிற 3 இருக்குன்னா அதான் 7.5 சனி, 3, 2, 7. இப்போ எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வரார். இது கும்பம், இது மீனம். மேஷத்தை பிடிக்கிறார். ஃபஸ்ட்டு 7.5 சனி பிடிக்கிறார். அப்போது இப்போ 3 பேருக்கு 7.5 சனி. யாராருக்கு? கும்பத்துக்கு, மீனத்துக்கு, மேஷத்துக்கு. அதில் மீனத்துக்கு ஜென்மச்சனியாக தலையில் வந்து அமர்றார். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சில இடங்களுக்கு நன்மையை செய்கிறார். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். இந்த 12 ராசிகளில் 3 ராசிகளுக்கு மட்டும் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகளுக்கு நன்மை இருக்காது. இதுதான் புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அன்றைய தினமே எழுதி வைத்து சென்ற ஜோதிட அரிச்சுவடி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட நூல்களை வைத்துத்தான் பலன்களை நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில் சனி பகவான் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே தவறு. சனைஹி சரண், சனைஸ்சரன். சனைஹி அப்படின்னா மெதுவாகன்னு அர்த்தம், சரண் அப்படின்னால் நடக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போது ஸ்லோலி வாக்கர், அதான் அவருடைய பேர். ஏன் மெதுவாக நடக்கிறார்? அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஊனபாதம், ஒரு கால் உடஞ்சவர். இப்படி பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு கோர்ற மாதிரி தான் அவர் நின்றுட்டே இருப்பார். சனி பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அதனால் இந்த சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனி வரக்கூடிய 7.5 சனி காலம், ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, இப்போ நிறைய சொல்கிறாங்க, பொங்கு சனி, மங்கு சனி. இதெல்லாமே சனியினுடைய நன்மைகளும் தீமைகளும் கலந்தது. சனிக்கு மட்டும்தான் இத்தனை. ஏன்னா அவர் வச்சு செய்வார், இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான்.
அதனால தான் இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே பிச்சை எடுக்க வைத்தார், சிவபெருமானையே படாத பாடுபடுத்துகிறார், நலன்கிற சக்கரவர்த்தியை பிச்சை எடுக்க வச்சார், சமையல்காரன் ஆக்கினார். அதனால தான் திருநள்ளாறு நல தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்நானம் பண்ண சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சனி பகவான் ஒரு இந்த 2.5 ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய காலத்தில் இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன தீமைகள், இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா அந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அவருக்கு பிரியமான பலாபலன்கள். இதில் சில பேர் பார்த்தோம்னா நன்மைகளை அடைகிறார்கள், சில பேர் தீமை அடைகிறார்கள். அந்த தீமை அடையக்கூடியவர்களும் நன்மை அடைவார்களா அப்படிங்கிற கேள்வி வரும்னா அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் நம்ம பார்த்தே தீரணும். என்ன பண்ணணும், இதில் நான் சொல்லக்கூடிய பலன்களில் சரியில்லாதவர்கள் உடனே இந்த ஸ்கிராலிங்கில் தெரியக்கூடிய அடியனுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒரு முறை இந்த 2.5 ஆண்டுகள் நம்ம ஓட்டி ஆகணும். ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்து கொண்டே ஆனால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு நன்மை அளிக்கும் என்பதை கூறி, துளாராசிங்கும் பொழுது கடந்த 2.5 வருஷமாக 5ஆம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பலவிதமான தொல்லைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் தற்சமயம் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மிகச் சிறப்பான இடத்துக்கு வரார். சனியை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 இதுக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். 3ஆம் இடத்துக்கு, 6ஆம் இடத்துக்கு, 11ஆம் இடத்துக்கு. மகரம் 3ஆம் இடம், துலாம் 6ஆம் இடம், ரிஷபம் 11ஆம் இடம். துலாம், மகரம், ரிஷபம் 3 பேர் தான் சூப்பர் இருக்கிறதுலே. அப்போ என்ன நடக்கும், எதிரிகள் வீழ்வார்கள். ரணரோக சத்ருஸ்தானம் சொல்கிறாங்க 6ஆம் இடத்தை. மறைமுகஸ்தானமான தெரிந்த எதிரிகள், ஹிதசத்ரு, அகிதசத்ரு, அந்தசத்ரு, பகிஷத்ரு, குடும்ப சத்ரு, குரூர சத்ரு, விஷசத்ரு, வஞ்சக சத்ரு, அனுகூல சத்ரு, மித்த சத்ரு, பந்து சத்ரு, ஸ்நேக சத்ரு, அந்யோன்ய சத்ரு, தொழில் சத்ரு, வியாபார சத்ரு, இப்படி 16 வகையான எதிரிகள் ஒருத்தனுக்கு உண்டா. 16 வகையான எதிரிகளும் வீழக்கூடிய ஒரே நேரம் சனி 6ல் வரும்போது தான். 16 எதிரிகள் இருக்காங்கன்னா 16 பேருங்க எடுத்துக்கூடாது, 16 விதமான எதிரிகள். ஒவ்வொரு விதத்துக்குள்ளேயும் பல கோடி பேர் இருக்கலாம். நமக்கு ஒரே எண்ணம் கொண்ட எதிரிகள் 100 பேர் இருக்கலாம், 300 எண்ணம் கொண்ட எதிரிகள் 500 பேர் இருக்கலாம். இப்படி 16 விதமான எதிரிகளும் தற்சமயம். ஏன்னா சனி பகவான் 6க்கு வரும் பொழுது நமக்கு பாதுகாப்பாக கேடயமாக இருந்து இவ்வளோ நாளாக நமக்கு எந்தெந்த இடத்துல எவனெவன் தொல்லைகளை கொடுத்து வந்தானோ அவனை எல்லாம் அறவே அழிக்கக்கூடிய ஒரு நேரம். எதிரிகள் வீழ்வார்கள். மந்திர தந்திரம், மாந்திரீகம், ஏவல், வெள்ளி, சூன்யம், செய்வினை, இந்த மாதிரி ஏதாவது பிளாக் மேஜிக் இருந்தாலும் நிவர்த்தியாயிரும், கவலைப்பட வேண்டாம். ரோகம் அடுத்தது. ரோகம்னா வியாதி, நல்லா தெரிஞ்சுக்கணும். உடம்புல கேசாதி பாத பர்யந்தம், தலை முடியிலிருந்து கால் வரைக்கும் எந்தெந்த இடத்துல என்ன விதமான வாதம், பித்தம், சிலேஷ்மம், இடா, பிங்களா, சுஷும்னா, அந்த 3 நாடி சம்பந்தமாக தான், சீதளம், உஷ்ணம், இதெல்லாம் சம்பந்தமாக தான் நோய்கள் வரும். அப்பேற்பட்ட அந்த நோய்களை குறைக்கிறார். என்ன நோய் இருந்தாலும் அதை இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு நோயே இல்லாமல் பண்ணுவார். நோயை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அதுக்கு வேறு இடத்துல இருந்தால், அந்த நோயை அழிக்கக்கூடியதும் சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும் பொழுது மருத்துவ செலவுகள் குறையும். மருந்து, மாத்திரை, தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். கடந்த 2.5 வருஷமாக இதெல்லாம் வச்சு செஞ்சிருப்பார். நிச்சயமாக மாத்திரை சாப்பிடணும், அடிக்கடி வைத்தியம் பண்ணிக்கணும், இதெல்லாம் நிவர்த்தியாகும். இருந்து வந்த இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலியெல்லாம் காணாமல் போயிடும். கடன் தொல்லைகள் விலகும். ரிணம், ரோகம், சத்ரு. ரிணம்னா கடன். கடன் நமக்கு இருக்கா, இருந்துதா, இத்தனை கோடி இருக்கே, இத்தனை லட்சம் இருக்கே, இத்தனை ஆயிரம் இருக்கேன்னு டெய்லி வேதனைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் தொல்லைகள் அறவே விலகக்கூடிய நேரம். அப்போ எதிரிகள் வீழ்வார்கள், மருத்துவ செலவுகள் குறையும், நோய் விலகும், கடன் தொல்லை குறையும். கடன் கொடுப்பீங்க நீங்கள், கடன் வாங்கிட்டு இருந்த நாமோ இப்போ கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறும். மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது. எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும். அதாவது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒன்று வச்சுருப்போம், இதை பண்ணியே தீரணும். இடம் கிடக்குது, அதில் இப்படி வீடு கட்டணும், பணமெல்லாம் கிடக்குது, நேரம் கிடைக்க மாட்டேங்குது, இவன் இழுக்கிறான், அவன் இழுக்கிறான், அவன் ஒத்துவரமாறான், இப்படிலாம் ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு குழப்பின்னு இருந்தவங்களுக்கு அந்த நினைத்த காரியத்தை, பெரிய சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை சாதித்து காட்டக்கூடிய நேரம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அது உங்கள் ஆம்பிஷனாக இருந்திருக்கும் பல நாட்களாக. அதை நிறைவேற்றி இந்த 2.5 வருஷத்தில் அதை நிறைவேற்றி காமிச்சிருவீங்க. பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் தராசு மாதிரி தான் சரியாக இருப்பீங்க. அப்போது நீங்கள் ஒரு திட்டமிட மாட்டீங்க. திட்டமிட்டுட்டீங்கன்னால் திட்டத்தை நீங்கள் உயிர் போகிறதுக்குள்ள நிறைவேற்றாமல் உங்கள் உயிர் போகாது. அப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்தாச்சு. அது எந்த திட்டமாக வேணாலும் இருக்கலாம். பிளான் பண்ண மாட்டேன், பண்ணிட்டேன்னா அந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்காமல் விட மாட்டேன். அப்போது இப்போ இறங்கி நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியம், நிறைய பேர் இறங்கியிருக்கலாம், அந்த இறங்கி இருக்கக்கூடிய அந்த காரியத்தில் முழுமையாக 100க்கு 100% வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை. மிகச்சிறப்பான ஒரு பொற்காலம். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, கால்நடைகள் பராமரிக்கலாம்,
கிரகப்பிரவேசத்தை பண்ணலாம். விவசாயத்தில் பெரும் செல்வத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் ஒரு புதிய புதிய யுக்திகளை கையாண்டு நம்மளுடைய தொழிலை பல இடங்களுக்கு விரிவுபடுத்துதல், கிளைகளை உருவாக்குதல், போட்டி பொறாமைகளை வென்று நம்ம தொழிலில் சாதித்து காமிக்கிறோம். இதெல்லாம் நடக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். பெண்களுக்கு மிகவும் சிறப்பு. ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் சிறப்பு. புதிய வாகனம் வாங்கலாம், நகைகள் வாங்கலாம், ஆடைகள் வாங்கலாம், திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், நோய் நொடிகள் விலகும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். மிக மிகச் சிறப்பானது ஒரு பொற்காலம் அப்படின்னு எடுத்தினால் துளாராசி மிகவும் சிறப்பு. இருந்தாலும் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது சனி பகவான் முன்ன பின்ன இருந்தாருன்னா இந்த அனைத்து நல்லதையும் கெடுப்பார். அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை நீங்கள் அவசியம் பார்த்துக்குங்க. அதுவும் கை கொடுத்துச்சுன்னா நீங்கள் தான் ராஜா. ஆனால் துளாராசி நேயர்கள் இந்த சனிப்பயிற்சி மிகவும் 100க்கு 100% நன்மையை தருகிறது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் 100% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு 100% நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்டமான வண்ணம் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு மஞ்சள். அனுகூலமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். நேயர்களே, நாம் இதுவரைக்கும் இந்த 2026 மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய பலாபலன்களை விரிவாக காணோம். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நன்மையும் இருக்கும், சில பேருக்கு தீமையும் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யூடியூப்பில் நல்லா சொன்னாங்க, அந்த யூடியூப்பில் இப்படி சொன்னாங்க, இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், அப்படியெல்லாம் நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது என்ன ஒரே ஒரு தத்துவம்னா என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். இதுதான் பலன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும். ஒரு கோயிலே அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கான், நமக்கு முன்னாடி 100 பேர் நிற்கிறான், நம்ம போகும்போது அங்கே தீர்ந்து போச்சுன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இரு தரேன், நாளைக்கு தரேன், நாளானைக்கு தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுங்கிறது வேறு, இல்லைங்கிறது வேறு. அப்போது நன்மை இல்லைன்னா நன்மை இல்லை தான். உங்களை சாந்தப்படுத்துறதுக்காக சில யூடியூப் சேனலில் இது அப்படி இருக்குது, சனி அங்கே இருக்கார், சனி இங்கே பார்க்குறார், சனி அவரோடு சேர்ந்துருக்கார், உச்சம், ஆட்சி, நீச்சம், இதெல்லாம் அங்கே வேலை செய்யாது. நல்லா சொல்கிறேன். ஏன் முட்டாள்களாக இந்த இடத்துல இந்த பெரியவர்கள், முன்னோர்கள், அது போக ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள்லாம் எழுதி வைத்த பாடல் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை தான் நடக்குன்னு எழுதிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன இவங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறது? ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதெல்லாம் கிடையாது. கஷ்டம்னா கஷ்டம் அனுபவிக்கணும், நல்லதுனா நல்லது அனுபவிக்கணும். நான் சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னா, என்ன ஆல்டர்னேட்டிவ்னா, ஒரு கிரகம் அப்படிங்கிறவங்க கோச்சாரத்தில் மட்டும் பலன்களை தருவதில்லை, சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் தராங்க. இப்போ கோச்சார ரீதியாக இந்த பயிற்சிகள் நடக்குது. இப்போ இந்த பயிற்சிகளில் நன்மை தரலை அப்படிங்கிற பட்சத்தில் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதுலேயும் நன்மை இல்லைங்கிற பட்சத்தில் அவன் பரிகாரங்கள் பண்ணி அதிலிருந்து வெளியில் வரலாங்கிறது தான் சாஸ்திரம். அதாவது ஒரு நோய்ங்கிறது வர்றது இயற்கை. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணினால்தான், சிகிச்சை பண்ணினால் நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம். நோய் வந்துருச்சேன்னு புலம்பின்னு இருந்தால் நோய் தான் அதிகமாகி மிகுதியாகி நம்ம இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது. அப்போ எப்படி பிராயச்சித்தத்தை பண்ணணும்னா, நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அந்த பரிகாரங்களை நாம் தெளிவாக முறையாக பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் செய்யக்கூடிய தீமையிலிருந்து தாராளமாக வெளியில் வந்து சனி பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 என்று இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த சனிப்பயிற்சியினுடைய தோஷங்களிலிருந்து விலகி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.